தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்த நிலையில் விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு பகுதியில் குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்ததால் மக்கள் அவதிக்கு உள்ளாகினர். மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் 10 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்த நிலையில் நேற்று பரவலாக மழை பெய்தது. மயிலாடுதுறை மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை பெய்தது. கனமழையின் காரணமாக மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவில் மழைநீர் புகுந்தது. இதனையடுத்து அங்கு சிகிச்சையில் இருந்த நோயாளிகள் மாற்று இடத்திற்கு மாற்றப்பட்டனர். அரியலூர் மாவட்டம் செந்துறை உள்ளிட்ட பகுதிகளில் மாலை நேரத்தில் கனமழை பெய்தது. சுமார் 15 நிமிடங்கள் நீடித்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. பெரம்பலூர் மாவட்டத்தில் பாண்டகப்பாடி, வெண்பாவூர், மாவுலங்கை, வடகரை உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னலுடன் மழை பெய்தது. மின்னல் தாக்கியதில் மாவுலங்கை கிராமத்தைச் சேர்ந்த பொன்னுச்சாமி என்ற விவசாயியின் பசுமாடு உயிரிழந்தது. மதுரை மாவட்டம் திருமங்கலம், பாண்டியநகர், வடகரை, செங்குளம், கரிசல்பட்டி, ராயபாளையம், மரவன்குளம், சுந்தராம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இந்த மழை மானாவாரி பயிர்களுக்கு உதவியாக இருக்கும் என்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். திண்டுக்கல் நகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. இதனால் சாலைகள் மற்றும் தெருக்களில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. விருதுநகர் மாவட்டத்தில் வத்திராயிருப்பு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 1/2 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. வத்திராயிருப்பு அருகே மகாராஜபுரம் 7வது வார்டு அம்பேத்கர் நகர் பகுதியில் குடியிருப்பு பகுதியில் நீர் சூழ்ந்ததால் மக்கள் அவதிக்கு உள்ளாகினர். இந்த மழை வெஞ்சா எல்லா தண்ணியும் ஒன்னா கலந்து வீட்டுக்குள்ளதான் வருது. இதுக்கு எங்களுக்கு எப்படியாவது ஏற்பாடு பண்ணி கொடுங்க, எங்களுக்கு பிளாட் போட்டு கொடுங்க, வார்கால மேல வசதி கெட்டுங்க. சிவகங்கை மாவட்டத்தில் திருப்பத்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான தம்பிவட்டி, கருப்பூர், கோட்டையிருப்பு, சிவகங்கை சாலை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. சாலையோரத்தில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் வாகனங்களை இயக்க முடியாமல் சிரமத்திற்கு உள்ளாகினர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் புதிய பேருந்து நிலையம், பழைய பேருந்து நிலையம், அசோக் நகர், மேட்டுப்பட்டி, டிவிஎஸ் கார்னர், பிருந்தாவனம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மிதமான மழை பெய்தது. இதனால் குளுமையான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். கொடைக்கானலில் மாலை நேரத்தில் மலைப்பகுதிகளில் இடைவெளி விட்டு மழை பெய்தது. மேலும் வானில் செந்நிறம் தோன்றி வண்ணமயமாக காட்சியளித்தது. இதனை கண்டு நட்சத்திர ஏரிக்கு வந்திருந்த சுற்றுலா பயணிகள் மற்றும் நடைப்பயிற்சியில் ஈடுபட்ட உள்ளூர் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இந்நிலையில் தமிழ்நாட்டில் 3 நாட்களுக்கு பல்வேறு பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக இன்று காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, திருச்சி, மதுரை, தேனி, திண்டுக்கல், நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் ஆகிய 19 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இந்நிலையில் சென்னையில் நேற்று பகலில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் நள்ளிரவு நேரத்தில் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. இதனால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது.